எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலமைச்சர் விஜய் மற்றும் ராதிகா இவங்க இருவரும் பேசின ஒரு ஃபோன் ஆடியோ தற்போது வெளியாகி மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. ராதிகா அவர்கள் ஒரு பயங்கரமான விஷயத்தை, ஒரு மிக பெரும் அளவுக்கு ரகசியத்தை முதல்வர் விஜய் அவர்களிடம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்த பதில் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இன்னைக்கு இருவரும் பேசின ஃபோன் கால் தான் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. அந்த ஃபோன் காலில் என்ன இருக்குது, இருவரும் என்ன பேசினாங்க, ராதிகா அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் சொன்ன ரகசியம் என்ன, சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த அதிர்ச்சிகரமான பதில் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, கடந்த 3 மாதங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு எல்லாராலையுமே பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு பெண்மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் தான். ராதிகா அவர்களை பற்றி தான் எங்கே பார்த்தாலும், எங்கே திரும்பினாலும் அவங்களை பற்றி தான் நியூஸு. இப்படிப்பட்ட நியூஸ் வரத்துக்கு காரணம் என்ன, அப்படி என்ன ராதிகா அவர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடியிலேருந்து முதல்ல போகலாம். இப்போ லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னா, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் புருஷன் சரத்குமார் அவருடைய அரசியல் வாழ்க்கையை யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. சரத்குமார் என் புருஷன் பல வருஷமாக கட்சி வச்சிருக்காரு, சிஎம் விஜய் பண்ண சாதனையில் ஒரு துளி கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. நான் அவங்கக்கிட்டலாம் சொல்கிறேன், என் புருஷன் பண்ண சாதனை என்றைக்குமே எனக்கு பெருசு தான். அந்த காலத்திலே ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. என் புருஷன் ஒன்றும் மிகப்பெரிய பேக்ரவுண்டுலேருந்துலாம் வரல, தனிப்பட்ட முறையில் உழைச்சி இவ்வளோ தூரம் முன்னேறியிருக்காரு. அதனால் என்றைக்குமே என் புருஷன் தான் சொன்ன உடனே ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே வெடித்து தள்ளிட்டாங்க. ஏமா உன் புருஷன் பெருசாக இருந்தால் அது உன்னோட வச்சுக்கோ, நீ எப்படி சிஎம் விஜயை நீ கேவலப்படுத்தலான்னு சொல்லவும் ஃபஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி எதனால் ட்ரெண்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மரணங்கள். இந்த 2 மரணங்களையும் நம்முடைய தமிழகத்தையும் உழுக்கணிச்சு, ராதிகா அவர்களுடைய வாழ்க்கையவே உழுக்கிருச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாரதி ராஜாவுடைய மரணம். பாரதி ராஜாவுடைய மரணம் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜண்ட், தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுத்தவர், நமக்கு எல்லாம் நல்ல நினைவுகளை கொடுத்தவர் அப்படிங்கிறத நமக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கும். நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் அப்படின்னு இருக்கும். ஆனால் ராதிகாவுக்கு அப்படி கிடையாது. ராதிகா பாரதி ராஜாவை ஒரு அப்பா மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. பாரதி ராஜாவுடைய கடைசி காலத்தில் அவங்க மனைவி இல்லை, மகள் இல்லை, முழுக்க ராதிகா தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அவர் இறந்த பிறகு அந்த இறுதிச் சடங்குக்கு வந்த பாரதி ராஜாவுடைய மனைவியையும் மகளையும் அங்கேயே சண்டை போட்டு வெளியே போங்கடி அப்படின்னு சொன்ன உடனே மிக பெரும் அளவுக்கு அந்த நியூஸ் பரபரப்பானுச்சு. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பாக்கியராஜுடைய மரணம். பாக்கியராஜ் எப்படிப்பட்ட நல்ல மனிதர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல காமெடி கலந்த நிறைய திரைப்படங்களை கொடுத்தவர். அவர் இறந்து போனோடனே நம்ம எல்லாருக்குமே அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. ஆனால் ராதிகாவுக்கு அந்த அதிர்ச்சி அப்படிங்கிறது பல மடங்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, நான் அந்த காலத்தில் சினிமாவில் வரும்போது இந்த அளவுக்கு சோசியல் மீடியாக்கெல்லாம் கிடையாது, சினிமா துறையே ஒரு மோசமானதாக ரொம்பவே பயங்கரமானதாக இருக்கும், நம்ம நல்லவங்க பக்கம் இருந்துட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படி என் வாழ்க்கை நல்லா இருந்ததுக்கு காரணம் பாக்கியராஜ் அப்படிங்கிற ஒரு நண்பர், ஒரு தூணி என் கூட இருந்தார். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிற, இந்த சினிமா துறையில் இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாமல்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட என்னுடைய பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போனோன்னு என்னால் தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு அழுது கதறி இருக்கிறாங்க. அந்த ஒரு இறுதி சடங்குகளையும் அவங்களுடைய உறவினர்களோட ராதிகா அவர்கள் சண்டை போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு 3 காரணங்களாக பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக இருக்கிறாங்க. இப்படி இருக்குதா நேயர்களே, ஒரு ஃபோன் ஆடியோ இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்குது. அந்த குறிப்பிட்ட தகவலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராதிகா அவர்கள் சிஎம் விஜய்க்கு ஃபோன் பண்ணி, எல்லாருமே நான் உங்களை தவறாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, நான் அப்படிலாம் பேசலை, நான் ஒரு அரசியல் விமர்சகராக என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக விஜய் உன்னை பற்றி எனக்கு தெரியும்பா, நீ எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு, பர்சனலாக உன்னை பற்றி யாராவது தவறாக பேசினா நானே அவங்கள செருப்பு கழட்டி அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் விமர்சனீங்க, நான் என்றைக்குமே உங்களை ஒரு லெஜெண்டாக தான் பார்க்குறேன், நான் பெண்கள்னாவே நல்லா மதிக்கக்கூடியவேன், நீங்கள் நிறைய சாதனை படைத்த ஒரு லெஜண்ட் பெண், உங்கள் மேலே என்றைக்குமே எனக்கு மரியாதை இருக்கும், நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே தேவை கிடையாது, நான் என்றைக்குமே உங்கள் மேலே என்றைக்குமே மரியாதை வச்சுருப்பேன், பெண்கள்னாலே நான் என்றைக்கும் மரியாதையோட மட்டும்தான் பார்ப்பேன், நீங்கள் அவங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, ராதிகாவுடைய இந்த ஸ்பீச்சும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன இந்த ஸ்பீச்சை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.